Hi, I'm Dr. Ilakya Mathimaran, consultant pulmonologist at VS Hospitals, Chennai. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீட்ல காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். நம்ம வீட்ல இப்போ செவுத்துல பார்க்குறோம்னா, இந்த ஈரப்பதம் வருது, டேம்ப்னஸ் ஆர் மோல்ட். இதனால என்ன பிரச்சனைகள் வருது? இதை யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆஸ்பெர்ஜிலோசிஸ் இதுதான் இந்த ஃபங்கஸ் ஆர் மோல்டோட பேரு. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்க டேம் வால்ஸ்ல இருக்கலாம் ஆர் அவுட்டோர்ஸ்ல வந்து கார்டனிங் ஏரியால இல்லைன்னா கம்போஸ்ட் பிட்ல இல்லை நிறைய டஸ்ட் அண்ட் மோல்டு இருக்கிற இடம் லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இங்கெல்லாம் நிறையா இருக்கும். இந்த ஆஸ்பெர்ஜிலஸ் ஸ்பீஷீஸ்லேயே ஒரு 300 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒரு 24 தான் ஹியூமன்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல்லான ஸ்பீஷீஸ். அதுவுமே நாட் ஃபார் எவ்ரி ஒன். ஒரு சர்டன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஒன்லி கேன் பி அஃபெக்டட் பை திஸ். இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஹூ ஹேவ் ரிசீவ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், people who are undergone chemotherapy, people who are on long-term steroid use. Also, asthmatics வந்து இந்த aspergillosisனால the asthma attacks can flare up. So, இந்த group of individuals வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் வந்து இந்த செவுத்தில் இந்த ஈரப்பதம், மோல்ட் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். வெளியே போகும்போது ஏரியாஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ், நிறையா டஸ்ட் மோல்டு இருக்கிற இடம், இல்லைனா கார்டனிங் பண்ணுற ஏரியா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்படி போகிறீங்கன்னா ஒரு N95 மாஸ்க் போட்டுக்கோங்க. இதை பற்றி இன்றைக்கி ஏன் நம்ம பேசுகிறோன்னா, இன்னைக்கு Feb 1st இஸ் வேர்ல்ட் ஆஸ்பெர்ஜிலோசிஸ் டே. ஆஸ்பெர்ஜிலோசிஸ் இஸ் அ வெரி அண்டர் டயக்னோஸ் டிசீஸ். இதை பற்றின அவேர்னஸை எல்லாருக்கும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த வீடியோ. திஸ் கேன் காஸ் சிம்டம்ஸ் லைக் காஃப் வித் ஸ்பூட்டம், சில வாட்டி காஃப் பண்ணும்போது ரத்தம் வரலாம், லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட், ஃபீவர் அண்ட் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஆல்வேஸ் கன்சல்ட் அ பல்மனாலஜிஸ்ட்.